வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் வித் த லாஸ்ட் ஷோ. அயன்மேன் 1 த மேன் ஹூ கிக் ஸ்டார்டட் த எம்சியூ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அயன்மேன் 1ஓட பிரேக் டவுன் ரிவ்யூ தான். ஓகே, படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ரோட்டில் போயிட்டு இருக்கிற அந்த ஷார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டி ஃபிலிமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய ரெப்ளிகாஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஷார்ட்டை வச்சு, த இன்ட்ரோ சீன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கிருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. கான்வாயில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கூட ஃபோட்டோ எடுக்கிற ஷார்ட்லேருந்து அந்த இடத்துல இருக்கிற லேடி சோல்ஜர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பாய் கேம்ஸ் அண்ட் ப்ளே பாய் கேரக்டர் அந்த இது ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் அட்டாக் நடக்கும். நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நிறையா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேசணும் அப்படிங்கிறனால ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். கேட்சப் பண்ணிக்கோங்க, கோச்சுக்காதீங்க. பிளாஸ்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட மிசைல் அட்டாக் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ராப்னல் தான் க்ராக் ஆகி ஸ்டாக்கோட ஹார்ட்டில் இதாகும். ஸோ அதுலேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து அந்த உருதுல இது படிப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டாக்கை கொல்றதுக்கான அந்த இது. ஸோ அந்த இது நடந்துட்டுருக்கும். அதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ்பேக் 36 ஹவர்ஸ் முன்னால் அப்படின்னு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா அண்டு இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கியோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம டோனிக்கு. ஸோ அவரே தான் ரோடிக்கும் பண்ணிக்கிறாரு. இது இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற படங்களில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவரே தான் நிறையா கேரக்டர்ஸ்க்கும் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறார். லைட்டான சேஞ்சஸ் இருக்கும், நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ரோடியோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கியோட வாய்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம சுட்டி டிவியில் பார்த்த ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸில் வந்து அந்த வாய்ஸ் அப்படியே இருக்கும். அதே ஆர்டிஜேக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட பேஸ் வாய்ஸில் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ப்ளே பாய் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ரிப்போர்ட்டர் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டின் ரிப்போர்ட்டரை மீட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம டோனி ஸ்டாக் ப்ளே பாய். ஸோ அந்த கேரக்டரை கட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட வீட்டை கட்டுறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா மலிபு கலிஃபோர்னியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஒயிட் ஷாட்டில் கட்டுறாங்க. ஸோ ஸ்டாக்கோட வீட்டோட லொக்கேஷன் அண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஓவர்வியூ வந்து அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து காட்டிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பெப்பரோட இன்ட்ரோ கட்டுறாங்க. பெப்பர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட கேரேஜ் என்ட்ரு ஆகிற மாதிரி கட்டுறாங்க. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெப்பர் வந்து ஸ்டாக்கோட கேரேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஜார்விஸ் வந்து ஸ்டாக்கை கேட்காமையே ஆட்டோமேட்டிக்காக மியூசிக்கை வந்து டவுன் பண்ணும். ஸ்டாக் இதுக்கு சொல்லுவார், ஐ மீன் நம்ம ஆடிஜே சொல்லுவார், மியூசிக்கை தயவு செஞ்சு குறைக்காத அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் பெப்பர் உள்ளே வரதுனால மியூசிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து தன்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கிற அப்படிங்கிறதுனால ஸ்டாக்கை வந்து சீக்கிரம் கிளப்புறக்கே பார்ப்பான். நீ ஏன் என்னை துரத்தவே பார்க்குற, ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது, என் பர்த்டே அதனால பிளான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்துருச்சா? அந்த மாதிரி சின்ன சிட்சாட்ஸ் போகுது பாஸுக்கும் எம்ப்ளாயிக்கும் நடுவில். அதுக்கப்புறம் ஹாப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே சார்னு தான் மென்ஷன் பண்ணுவார். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஆனால் அப்படியே ஃபியூச்சர்ஸ் மூவிஸில் போக நீங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சார்ங்கிற மென்ஷன் இருக்காது, டோனின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த நேம் வச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள பாண்டிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது காட்டுவாங்க. அண்ட் மோரோவர் ஹாப்பி தான் அந்த படத்தோட டேரக்டர் ஜான் ஃபேவரோவும் கூட. ஸோ அவரே இந்த கேரக்டர் ப்ளே பண்ணிக்கிறாரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்ன சொல்கிறது, மார்வல் ஸ்டூடியோஸ் கெவின் ஃபெய்ஜி வந்து ஆடிஜேவை வேணான்னு சொல்லியுமே ஜான் ஃபேவரோட என்ன சொல்கிறது ஒரு கம்பல்ஷனால தான் ஆடிஜேவை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேக் அண்ட் டு த டாபிக், அயன்மேன் 1ஓட ரிவ்யூக்குள்ள வந்தோம்னா ஹாப்பியை வந்து நம்ம ஸ்டாக் வந்து பிளாட்டிபஸ்ன்னு தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிக் நேம் வச்சுட்டே வருவார். இது த்ரூ அவுட் த என்டையர் யூனிவர்ஸ்லையுமே கண்டினியூ ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் குடிக்கிறது, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது, இந்த பிளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடி வந்து இல்லை நான் குடிக்கல, சரக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த ஸ்ப்ளிட் ஷாட்டில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரோடி வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி ஆப்கானிஸ்தான் போகிறாங்க அப்படிங்கிற அந்த இது ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகானிக் போஸா அந்த மிசைல் ப்ரெசன்டேஷன், ஜெரிகோ மிசைல் ப்ரெசன்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஆடிஜேனா என்ன, அயன்மேன்னா என்ன, அந்த ஐகானிக் போஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 2 கையை விரிச்சிட்டு. ஸோ அந்த போஸ் நடக்குது, மிசைல் ப்ரெசன்டேஷன் முடியுது. அதுக்கப்புறம் அந்த 36 ஹவர்ஸ் முடிஞ்சு ஓப்பனிங் ஷாட் வந்தாங்க பார்த்தீங்களா, கான்வாயில் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பீஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாக் சொல்கிறது ஐ வாண்ட் பீஸ்னே தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படம் த்ரூ அவுட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பீஸ் வேணும், இதே தான் ஒரு எண்டு கேம் வரைக்குமே ஃபாலோ பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லியிருப்பார். ஆனால் மிசைல் தயாரிக்கிற ஒரு கம்பெனி, ஐ மீன் வெப்பன்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்துட்டு எனக்கு பீஸ் வேணும்னு சொல்கிறாரு. யாருக்கு அமைதி அதிகமாக வேணுமோ அவங்க தான் ஆபத்தான பொருட்களை தயாரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதான ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம் இதை வந்து நம்ம. ஸோ அந்த அட்டாக்கு அப்புறம் ஸ்டாக்கை கடத்திட்டு போய் அவரோட நெஞ்சில் ஸ்ட்ராப்னல் வந்துருக்கும்.
அடிபட்டிருக்கும் இல்லையா? அதை வந்து இன்சன் வந்து டெம்பரவரி எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சு ரெடி பண்ணியிருப்பார். கார் பேட்டரியை ஹூக் பண்ணி அந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணால் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை அதோட பவர் டவுன் ஆயிரும். ஸோ அந்த ஸ்ட்ராப்மெல்ஸ் வந்து ஹார்ட்டை வந்து அட்டாக் பண்ணி ஸ்டாக் வந்து உடனே செத்துருவார். இது வந்து அங்கே வந்து நிறைய பேருக்கு இப்படி தான் ஆகி நோய் வந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து இன்சன் வந்து மென்ஷன் பண்ணுவாப்புல. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சனோட ஃபேமிலியை தான் சொல்கிறாரு. ஸோ இன்சனோட ஃபேமிலி இப்படி தான் இறந்துட்டாங்க. அது வந்து அப்படியே த்ரோட்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்ல, பட் இருந்தாலும் இன்சனோட ஃபேமிலி அந்த ஒரு இதில் தான் இறந்துருக்காங்க. ஜெரிகோ மிசைல் வந்து இப்போ நீ ப்ரெசன்டேஷன் பண்ணில அதை வந்து எங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த டெரரிஸ்ட் கேட்பாங்க. அந்த டெரரிஸ்ட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 ரிங்ஸ் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வைப்போம். அடுத்தடுத்த படங்களில் 10 ரிங்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஜெரிகோ மிசைல் உனக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது, உன்னோட டெக்னாலஜிஸ் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு ஸ்டாக்குக்கு சுற்றி கட்டிட்டு நீ வந்து எங்களுக்கு ஜெரிகோ மிசைல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டாக் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வேணாம், நான் இந்த மிசைலை பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி ஒரு வாரத்தில் கொண்டுருவாங்க, இன்னும் என்ன 2 பேருமே கொண்டுருவாங்க அப்படின்னு இன்சன் கிட்ட சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளான் வேணும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் தன்னோட ஹார்ட்டை வந்து அந்த பேட்டரி தூக்கி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மினி ஆர்க் ரியாக்டரை கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெல்லேடியம் யூஸ் பண்ணுறாரு. அவரோட மிசைல்ஸில் யூஸ் பண்ணது தான். ஸோ அது ஒரு மிசைல்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.15 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அங்கே மொத்தம் 12 மிசைல்ஸ் இருக்கும். அந்த 12 மிசைலில் ஒன்றில் வந்து 1.5 கிராம் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 11 மிசைல்லையும் எடுத்தாங்கன்னா 1.6 கிராம் அவங்களுக்கு தேவை, அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த சீக்வன்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடறது தான். இந்த 12ங்கிற நம்பரை ரெப்ரசன்டேட் பண்ணிகிட்டே போவாங்க. இது த்ரோட் இதில் பண்ணுவாங்க. நான் அப்படியே இதை பற்றியும் ஒவ்வொன்றும் அப்படியே போக போக சொல்கிறேன். ஏன்னா இது அயன்மேன் 1 எடுத்த போது பேசணும்னா நிறைய பேசிகிட்டே இருக்கணும். இந்த 2 hours லென்த் மூவி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதை அப்படியே தொட்டும் தொடாமல் சொல்லிகிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மினி ஆர்க் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா 3 ஜிகாவாட் பர் செகண்டுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு குப்பையிலேருந்து உருவாக்குன ஒரு ஆர்க் ரியாக்டரே அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி ஒரு பிக்கஸ்ட் பிளான்ட் வந்து ஆர்க் ரியாக்டர் வந்து அவரோட பிளான்ட்ல ஃபேக்ட்ரியில் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா மெயினான சிட்டியில் அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து ரினியூபிள் எனர்ஜியாக ஒரு என்ன சொல்கிறது, பொல்யூஷன் இல்லாத எனர்ஜியாக கொண்டு வரணும், அப்படி கன்வென்ஷனல் எனர்ஜியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக உருவாக்குனது தான் ஆர்க் ரியாக்டர், டோனி ஸ்டார்க் தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்டோட ஹெட் வந்து என்ன சொல்லுவார்னா, கெங்கிஸ்கானை பற்றி ஸ்டாக் கிட்ட சொல்லுவார். ஸோ கெங்கிஸ்கான் தான் போன் நேரோ, அதை வச்சு தான் அவர் ஆட்சி பண்ணார் அப்படின்னு. ஸோ எங்களுக்கான கெங்கிஸ்கான் நீ தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டாக் வந்து கெங்கிஸ்கானோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் பேசுவாங்க. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த இன்சனோட அந்த டெரரிஸ்ட் ஹெட் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுவாங்க. அது நம்ம ஊர் ஹிந்தி தான். ஸோ அது வேற எந்த அரபிக், உருது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் அங்கே ஹிந்தியில் தான் அந்த இடத்துல மெயினாக பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்க் ரியாக்டர் செஞ்சதுக்கப்புறம் அவன் மிசைலை ரெடி பண்ணல, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஸோ உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம், இந்த ஒரு நைட் தான் உங்களுக்கு டைம், நாளை காலையில் வந்து எனக்கு ஜெரிகோ மிசைல் வந்து ரெடி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக்குக்கு வந்து டெட்லைன் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க் 1ஓட ஆர்மர் ரெடி பண்ணுறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை ஸ்டாக் ரெடி பண்ணுறாரு. ஸோ அது வந்து அதுவுமே இந்த அயன் மாங்கர் கிளைமேக்ஸில் வர நம்ம ஒபடியா ஸ்டைன் யூஸ் பண்ணுற அந்த அயன்மாங்கர் சூட்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரோ நடக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அயன்மேன் ஆர்மர் மார்க் 1 வந்து பவர் ஆனதுக்கப்புறம் உள்ளே வர அந்த டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதே சீன் தான் எக்ஸாக்டாக கிளைமேக்ஸில் வந்து ஒபடியா ஸ்டைன் வந்து இந்த அயன்மாங்கர் சூட்டை பவர் அப் பண்ணி பெப்பர் பாட்ஸ் முன்னால் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே வந்து அதே மாதிரி லைட்டப் ஆகி தான் வரும். அதுக்கப்புறம் அந்த 10 ரிங்ஸோட ஹெட் வந்து நம்ம சாபோட் கன்னால் வந்து தான் ஸ்டாக்கை வந்து இது பண்ணுவார், அட்டாக் பண்ணுவார். ஸோ ஸ்டாக் மிஸ் ஆயிடுவான். சப்போஸ் அந்த இடத்துல அந்த சாபோட்டால் அடிச்சிருந்தா அந்த இடத்துலயே ஸ்டாக்கோட உயிர் மறுபடியும் போயிருக்கும். ஏன்னா கம்பல்சரி அதோட பவர் அதிகம், அதோட கவரேஜ் இந்த சூட் மார்க் 1ல இருக்கிற வந்து கவரேஜ் கம்மி. ஸோ அதில் அடிச்சிருந்தா அப்போவே உயிர் போயிருக்கும். ஸோ அந்த சாபோட் கன்லேருந்து மிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எல்லா மிசைல்ஸும் ஃபயர் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுவார். எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ என் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிசைல்ஸை ஷூட் பண்ணதுக்கப்புறம் வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜெட் பூஸ்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுவார் இல்லைங்களா? அப்போ இருந்து அந்த இடத்துல லேண்ட் ஆகிற அந்த டெசர்ட்டில் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு கத்திட்டு விழுகிற மாதிரி இருக்கும். இது வந்து மார்க் 1 சூட்டில் இருக்கிற சவுண்ட். அதே மாதிரி மார்க் 2ஓட டெஸ்ட் ரன் அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிங் ப்ராப்ளத்துலேருந்து கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் ஒரு சவுண்ட் போட்டு வருவார். பட் அதில் என்னென்னா மறுபடியும் ரீடேக் ஆஃப் ஆகி ரீபூட் ஆகி போயிடும் சூட்டு. ஆனால் மார்க் 1ல அப்படி நடக்காது, கிராஷ் லேண்டிங் தான் ஆகும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த மார்க் 2 சூட் போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பரில் வந்து ரோடி வர்றதும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வி சிம்பிள் காட்டிட்டு இது பண்ணுறதும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பீஸ் அப்படிங்கிற வார்த்தை வர மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்சனோட இன்ட்ரோ ரிட்டர்ன் அமெரிக்காவுக்கு கலிஃபோர்னியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்சனோட இன்ட்ரோ நடக்கும் பெப்பர் பாட்ஸ் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சீஸ் பர்கர் வாங்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு தான் போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு சொல்கிறாரு. அதே எங்கள் ஸ்டெயின் அப்படியே ஸ்டெயின் பார்த்து பர்கரா எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உள்ளே போவார். பட் இதே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டில் எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே ஒன்று சாப்பிட்டு போயிடுவார். அங்கே கீழே உட்காந்ததுக்கப்புறம் பேக்கெட்லேருந்து இன்னொன்று எடுப்பார். ஸோ ஸ்டாக் கிட்ட அந்த இடத்துல 2 சீஸ் பர்கர்ஸ் இருந்தது. ஆனால் ஸ்டெயின் கேட்டபோது அதை ஷேர் பண்ணல. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதுனாலும் பண்ணுவார். பட் சீஸ் பர்கர்ஸ் அவரோட ஃபேவரட்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ சீஸ் பர்கர் வந்து அவர் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டார். இது ஒரு நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் படங்களையும் சீஸ் பர்கர் அந்த வார்த்தைகள் மென்ஷன் ஆகிட்டே வரும். அவர் பர்கர் தான் விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அங்கே கீழே உட்காந்ததுக்கப்புறம் ஸ்டாக் வந்து அவரோட அப்பாவை பற்றி கொஞ்சம் பேசுவார். அந்த சிட்சாட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டு ஆர்க் ரியாக்டர் வந்து இன்னொரு புது கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு ஓபடியா ஸ்டெயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஓபடியா ஸ்டெயின் வந்து சொல்லுவார், ஸோ அப்போ நீ வேற ஒன்றும் பண்ணிக்கல என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னா, பெப்பரா ரோடி அப்படிங்கும்போது ரோடி தான் சொல்லியிருக்கான். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் ரியாக்டரை காட்டுறான். ஸோ அப்போ வந்து ஓபடியா ஸ்டெயினுக்கு புரியுது, ஓ இவன் இப்படி தான் தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட கேரேஜ்குள்ளே வந்து செப்பரேட் ஃபோல்டர் யூஸ் பண்ணி மார்க் 2 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற அந்த சீன் நடக்குது. ஸோ அந்த இடத்துல பெப்பர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெப்பரோட என்ட்ரி கோடை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 106 பெப்பரோட கோட் வந்து 106ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான அர்த்தங்கள் என்னன்னா அப்படியே ஃபியூச்சரில் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த படத்தில் இருக்கிற ரிவ்யூஸ் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படியே சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்லேருந்து பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, காப்பர் பிளேட்டு, அதை வந்து எடுக்கிற சீன் இருப்பாங்க. இது உங்களுக்கு அந்த மேக்கிங் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஒன்று புரியல, உடம்பு இருக்கிறதே ஒரு 1/2 அடி 1 அடி அந்த இதுதான் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கை முழுசா உள்ளேயே போயிட்டு வரும். சினிமேட்டிக்கலாக இது லாஜிக் யோசிக்க கூடாது தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்டீல் பிளேட் சுற்றி இருக்கும். ஸோ அந்த பின்னை பிடுங்கினதுக்கப்புறம் புது ஆர்க் ரியாக்டரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகணும். ஸோ ஏன்னா அந்த ஆர்க் ரியாக்டர் இல்லைன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இல்லைன்னா, நெஞ்சில் இருக்கிற அந்த ஷாப்னல் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹார்ட்டில் குத்தி ஸ்டாக் உடனே சாகிற மாதிரி வரும். ஸோ இதை வந்து தேர்ட் பார்ட்டில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மட்டும் இருந்து போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்கான இதை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் தயாரித்த அந்த பட்டர் ஃபிங்கர்ஸ், அதாவது தன்னோட 12வது வயசில் அவர் கிரியேட் பண்ண அந்த டாய் இருக்கு இல்லையா, அதை வந்து பட்டர் ஃபிங்கர்ஸ் வந்து கூப்பிடுவார். ஸோ அதை வந்து இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி என் டேபிளில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே திட்டிகிட்டே தான் இருப்பார். உங்களுக்கு படம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் டோனி வந்து ரோடி தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாரு, நம்புறாரு அப்படிங்கிறத வந்து அடுத்த இதை ஷார்ட்டில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆர்மி பேஸுக்கு போய் வந்து டோனி வந்து ரோடி கிட்ட தான் கேட்பாரு, நான் இப்போ வந்து புது ப்ராஜெக்ட்ல இருக்கேன், அதில் நீயும் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வார் மிஷனாக பார்ட்னர்ஷிப் எடுத்துக்க சொல்லி வந்து ஆர்மரில் பற்றி தான் பேசுகிற போகிறோம். பட் அந்த இடத்துல ரோடி அவாய்ட் பண்ணதுனால ரோடி கிட்ட சொல்லாமல் நம்மால் வந்து மார்க் 2 வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து நடக்குது. அப்போ வந்து ஸ்டாக்கை விட்டுட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. ஏன்னா ஒபடியா ஸ்டெயின் வந்து என்ன ஃப்ரீயாக விடுன்னு சொன்னதுனால ஸ்டாக் வந்து அந்த மீட்டிங்கில் பங்கேற்கல. அதில் பார்த்தீங்கன்னா 40% ஷேர் தான் ட்ராப் ஆகும் அப்படின்னு ஸ்டாக் நினச்சிட்டு இருந்த பட்சத்தில் 56.4% ஸ்டாக்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த எம்சியூவில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து 56.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நம்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த 11 மிசைல்ஸு, இப்போது ஃபஸ்ட்டு மிசைல் நான் எடுத்துட்டேன், பேலன்ஸ் இருக்கிற 11 மிசைல்ஸ். ஸோ அதில் வந்து டோட்டலாக 12 மிசைல்ஸ் இருக்கிற அந்த கவுண்ட்டு. அதுக்கடுத்தே பார்த்தீங்கன்னா மார்க் 2வோட டெஸ்ட் ரன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டே 11 தான் சொல்லுவார். அதாவது கிட்டத்தட்ட அது மிட் நைட், நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிரும். அது ஆஸ் யூஷுவல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ரன் முடிக்கும்போது அது டே 12 ஆயிருக்கும். ஸோ அது வந்து 12, அதையும் 12 தான் அந்த இடத்துல டினோட் பண்ணுது. அதே மாதிரி நைட்டு மிட் நைட்டு 12. ஸோ அந்த இடத்துலையும் 12, அடுத்ததும் 12, டே 11ஓட எண்டு, அந்த டைமிங்கும் 12. ஸோ அந்த 12ங்கிற நம்பர் அப்படியே டினோட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% பவர்லேருந்து இது பண்ணுவாரா. ஸோ அடுத்தது வந்து 1% இது பண்ணுவார். அடுத்தது வந்து 2.5%. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவார். அதுக்கப்புறம் சூட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SR-71, அதாவது பிளாக் பேர்ட், நம்ம அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் ஜெட் பிளைன் அப்படின்னு வார் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்காக தான் கிளைம் பண்ணுவார். 40,000 அடிக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லி மார்க் 2லேருந்து கிளைம் பண்ணும்போது ஸோ ஐசிங் ப்ராப்ளம் வருது. ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணலாம்,
அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாப்ஸ் வந்து டிப்ளாய் ஆகாதா, அதே மாதிரி அந்த மார்க் டூ வந்து கீழே ட்ராப் ஆகும்போது சொன்னோம் இல்லையா, அந்த சவுண்டு கத்திட்டே விழுவரா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மார்க் ஒன்ல நடந்திருக்கும். மார்க் ஒன்ல கிராஷ் லேண்டிங் ஆவார். மார்க் டூவில் வந்து ஃப்ளாப்ஸ் டிப்ளாய் ஆனதுனால கிராஷ் லேண்டிங் ஆகாமல் சேஃபாக மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிருப்பார். ஸோ இது வந்து அடுத்தடுத்த சிமிலாரிட்டிஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த, இதுக்கு முன்னால் எனக்கு முன்னால் ரிவ்யூ பண்ணவங்க, பிரேக் டவுன்ஸ் சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தடுத்த படங்கள்ல இருந்த சிமிலாரிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? பட் இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்குள்ளேயே இருக்கிற சிமிலாரிட்டிஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ மார்க் ஒன்னுக்கும் மார்க் டூக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, அந்த கீழே விழுகும்போது வந்தது. ஓகேவா? இதே மாதிரி இன்னும் ஒரு 2, 3 சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அப்படியே லைன் பை லைனாக சொல்லிட்டு வரேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ரன் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்னி கான்சர்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணலை, ஸ்டாக் இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவே அன்றே கணிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கெவின் ஃபெகே டிஸ்னி வந்து மார்வலா வாங்க போறாரு அப்படிங்கிறத. ஸோ டிஸ்னி கான்சர்ட் அப்படின்னு அந்த இடத்துலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்னிக்கு அப்போவே ஐடியா கொடுத்தாங்களா என்ன அப்படின்னும் தெரில. அந்த பார்ட்டிக்குள்ள உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி வந்து முன்னாடி காட்டியிருப்பாங்க கேர்ள்ஸோட இருக்க மாதிரி. ஸோ ஸ்டான்லி வந்து ஹெஃப்னு ரெஃபர் பண்ணுவார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்தடுத்த படங்கள் என்ன நேம்னு தெரியல. பட் இந்த பார்ட்டியில் வந்து ஹெஃப்னு ரெஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஏஜென்ட் கோல்சன் வந்து உள்ள வருவார். ஸோ மறுபடியும் பெப்பர் கிட்ட பேசுறது. அப்புறம் பார்ட்டியில் பெப்பர் வந்து அந்த ஒரு அழகான ட்ரெஸ்ல இது வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் சூட்லேயே பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் காஸ்டியூமில் பார்க்கும்போது ஸ்டாக் வந்து அந்த இடத்துல காதல் வயப்படுறாரு. லவ்வில் மயங்கிட்டேன், லவ்வில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுறாரு. ஸோ அங்கேருந்து ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது வந்து இல்லை எனக்கு ட்ரிங்க் வேணும் அப்படின்னு பெப்பர் கேட்குறாங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு பொண்ணுக்காக ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வாங்கி தராரு அப்படின்னா பெப்பருக்காக மட்டும்தான். ஏன்னா மித்தபடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது கொடுப்பாரு, இல்லைன்னா அவங்க கையில் இருக்கிறது இவர் வாங்கியிருப்பாரு. ஆனால் ஸ்டாக் ஒரு இடத்துல இருந்து போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வரக்குன்னு போனது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பருக்காக தான். ஸோ அங்கே தான் மறுபடியும் நம்மளோட கிறிஸ்டின் வராங்க, ரிப்போர்ட்டர் கிறிஸ்டின் வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா படத்தோட இன்ட்ரோவில் அந்த ஃப்ளாஷ்பேக் இடத்துல. ஸோ அதுலேருந்து மறுபடியும் அந்த கிறிஸ்டின் வந்து சொல்கிறாங்க, 24th ஸ்டாக் இண்டஸ் ஸ்ட்ரீஸ் விசிட்டுக்கு வந்து எனக்கே வந்து இன்விடேஷன் இல்லையா, ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிற அந்த இதுக்கு எனக்கே இன்விடேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபடியா ஸ்டைன் எடுத்தா சொல்கிறாரு. ஸோ கிறிஸ்டின் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து குல்மேரா அட்டாக்கை பற்றி சொல்லுவாங்க. வெப்பன்ஸ் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெப்பன்ஸ் போயிருக்கு. இது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் வெப்பன் சப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு போகிறாங்க. ஓபடியா ஸ்டைன் வந்து இதை பற்றி நம்ம நிறைய பேச வேணாம். நான் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லேருந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணதே யாருன்னு நினச்சேன் நான் தான். உனக்கே கடைசி வரைக்கும் என்னால் கைகட்டி வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா, அடுத்து உங்ககிட்டயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால காண்டான டோனி வந்து வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டுக்கு போய் அந்த ஃப்ளைட் ஸ்டெபிளைசரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஐசிங் ப்ராப்ளத்துக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே காட்டியிருப்பாங்க. மார்க் 3 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ன்னு வரும். வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா மேலே கோல்டு பிளேட்டிங் பண்ணுவாங்க. வெர்ஷன் 2 மார்க் 3 வெர்ஷன் 2வில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளாட்டினம் டைட்டானியம் மேலே வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ அவர் போட்டு போகிறதே மார்க் 2 கிடையாது, மார்க் 3ன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் மார்க் 3 தான் அயன்மேன் 1லையும் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து மார்க் 2 தான் அப்படின்னு ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க. இந்த கோட்டிங் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெறும் அயனில் இருந்த ஒரு சூட்டை வந்து கோல்டன் டைட்டானியமால் கோட்டிங் பண்ணுறதுனால தான் ஐசிங் ப்ராப்ளம் வர கிடையாது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் வந்து அயன்மாங்கர் சூட்டுக்கு நடந்திருக்கும். அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ கோல்டன் டைட்டானியமால் கோட்டிங் இருந்திருக்காது. ஸோ ஐசிங் ப்ராப்ளம் வரும். இது அப்படியே அந்த சிமிலாரிட்டிஸில் ஃபாலோ அப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குல்மேரா அட்டாக்ல பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையனை அவங்க அப்பாவை காப்பாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் அந்த ஹெட் ஷாட் செலக்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஷோல்டர் புல்லட்ஸ் அதெல்லாம் இப்போவே இன்டெகிரேட் பண்ணியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா, அயன்மேன் 1லையும் அப்படியே சிட்டாரி ஆர்மி என்ட்ரி ஆகும்போது யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அயன்மேன் 1 பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, நோ ட்ராக் விட்டு போகாதடா, அயன்மேன் 1 ஃபோக்கஸ்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை வந்து ஒப்படைச்சிட்டு மறுபடியும் பார்க்கும்போது அந்த டேங்கோட அட்டாக், மிசைல் அட்டாக் நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி அந்த ஐகானிக் வாக், அயன்மேன் வாக், டேங்கை பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன்மேன் போஸ்ட் இல்லை அயன்மேன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே மேஜரான அந்த ஐகானிக் ஷாட்ஸ் வரது ஃபுல்லாமே அயன்மேன் 1லேருந்து எடுத்ததாக தான் இருக்கும். அந்த ஃப்ளைட் ரிப்பல்சர் ஸ்டெபிளைசரை வச்சிருக்கிற போஸாக இருக்கட்டும், இல்லை இந்த அயன்மேன் அந்த டேங்க் பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நடந்து வரதாக இருக்கட்டும், இல்லை அந்த
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆப்கானிஸ்தானில் வந்து ஜெரிகோ மிசைலில் ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த கொடுக்குற போஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐகானிக் போசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் 1லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் இல்லை அயன்மேன் நீங்கள் போட்டிங்கனாலே கூகுளில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டக்கூடிய இமேஜஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேங்க் அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோட அட்டாக் நடக்கும். கலிஃபோர்னியா ஏர்பேஸ்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ ரோடியன் டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னுமே ரோடி கேட்டுருவார் ஸ்டாக் கூப்பிட்டு, இல்லை உன்னோட டெஸ்ட் ஏதாச்சும் அங்கே நடக்கா இல்லைன்னு சொன்னோன்னே சரி அட்டாக் பண்ணுறதுக்கு க்ரீன் லைட் கொடுத்துருவாங்க. பட் அட்டாக் ஜாஸ்தியானதுக்கப்புறம் தான் ஸ்டாக் சொல்லுவார், அது நான் தான், இது சூட் நான் தான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லி ரோடி கேட்கும்போது, நான் ஃபஸ்ட் டைம் கூட தான் வந்தேன், பட் நீ தான் அதுக்குள்ளே இது பண்ணல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த F-22 ராப்டர் பிளைன் வந்து பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பேராஷூட் ஷூட் ஆயிருக்குது. ஸோ அதை வந்து ஷூட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்களும் அட்டாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் ப்ரெஷ் மீட்டில் என்ன சொல்லுவார், இது வந்து ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லி சமாளின்னு சொன்னதுனால அதே தான் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் செக்டார் 16க்கு கீழே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஓபடியா ஸ்டெயின் சொல்லுவார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த டெரரிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு ஸோ அந்த மாடலை எடுத்துகிட்டு வந்துடுவார். மார்க் 1 இருக்க அந்த மார்க் 1ஓட டிசைனும் அதோட பார்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செக்டார் 16 வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த செக்டார் 16 பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஹாலிவுட் படத்துலேயே எடுத்துட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான இது எதுன்னு பார்த்தீங்கன்னா செக்டார் 16. காட்ஜிலா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா செக்டார் 16 தான் ஸ்பெசிஃபைடாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த்ரூ அவுட் த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் MCUலையுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக்டார் 16 வந்து த்ரூ அவுட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹிண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பைடர்மேனுங்கும் போது 17 வந்திருப்பாங்க. ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் 17ங்கிற நம்பரை கொண்டு போவாங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் செக்டார் 16 யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 12ங்கிற நம்பரையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போதைக்கு இந்த 3 நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் 106 அண்ட் 5. ஏன்னா இந்த 5 ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் வந்து ஸ்டாக் கிட்ட வந்து பெப்பர் கேட்டிருப்பாங்க, உங்களோட பின் நம்பர் ஞாபகம் இருக்கா, பப்ளிக் பின் நம்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க 5 அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே 5 பேலன்ஸ் அந்த 8 நம்பர் யார் சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நம்பர்ஸ் வந்து வச்சு ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க உள்ள. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை ரிமூவ் பண்ணுற அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து கேட்கும்போது அது வந்து புல்லட் ஹோல்ஸா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது உன்னை விட்டால் எனக்கு யாருக்கா, என்ன ஹெல்ப் பண்ணு, எனக்கு வந்து கோஸ்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கும் என்னோட ஆஃபீஸில், அதை வந்து நீ ஹேக் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயும் ஓபடியா ஸ்டெயின் வந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து பெப்பர் பார்க்குறாங்க. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது ஓபடியா ஸ்டெயின் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. ஸோ கரெக்டாக ஸ்டெயினும் உள்ளே வரனால தப்பிச்சு வெளியே வரும்போது கரெக்டாக கோல்சன் வருவார். ஸோ கோல்சன் என் கூட வாங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை, இன்னைக்கே அப்பாயின்மெண்ட் தரேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் தான் கொடுத்துருப்பாரு. அந்த பார்ட்டியில் எப்போ கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கோல்சனோட பேசும்போது அந்த ட்ரிங்க் வாங்கும்போது பெப்பரை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ வந்து 24th நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த டேட் தான் இது. ஸோ அந்த டேட் கண்டினியூட்டி அப்படியே வந்துட்டு இருக்கும். 16, 17, 22nd, 24th. ஸோ அந்த டேட் கண்டினியூஷனும் அப்படியே மிஸ் ஆகாமல் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்டார் 16ல வந்து அந்த ரிலேவ் சயின்டிஸ்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து ஆர்க் ரியாக்டர் சின்னதாக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ஓபடியா ஸ்டெயின் சத்தம் போடும்போது டோனி ஸ்டாக் செய்ய முடியும், ஆனால் நான் டோனி ஸ்டாக் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால ஓபடியா ஸ்டெயின் ஓகே உங்களால் முடியாதா, ஸோ டோனி ஸ்டாக்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் கிட்ட இருக்கிற வந்து அந்த ஆர்க் ரியாக்டரை வந்து எடுத்துகிட்டு போவான். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ரோடிக்கு கால் பண்ணி டோனி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், டோனி போய் பார்க்குறியா, கேரேஜில் பார்க்குறியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரோடி உள்ள வீட்டுக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா எந்த இது ஒரு அலாமுமே இருக்காது. ஸோ டோனி வந்து பிளைண்டாக நம்பக்கூடிய 2 ஆள் பெப்பர் அண்டு ரோடி. ஸோ ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து ரோடியை தான் ஃபஸ்ட்டு காம்பேக்ட் பார்ட்னராக வந்து ஸ்டாக் கூப்பிடுறாரு. ஸோ இதை வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி அங்கிருந்து சூட்டை போய் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டைன் தான் அந்த ஆர்க் ரியாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த ப்ரோட்டோ டைப் இருக்கும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அந்த ப்ரோட்டோ டைப்பை வச்சு இந்த மார்க் 2 வந்து பவர் அப் பண்ணுவார். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 42% இருக்கும் பவர் வந்து. இந்த 42 அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறேன் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தா ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ். அண்டு இந்த கமெண்ட்டில் நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். 42 மைல்ஸ் மொரால்ஸோட நம்பர். நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்பர் 42 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மைல்ஸ் மொரால்ஸ்க்காக அந்த நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பிளாக் ஸ்பைடர்மேன் ஒரு பிளாக் ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து இங்கிருந்து அயன்மேன் 1ல இருந்தே கொண்டு வராங்க. அந்த 42% தான் இருக்கு, பவர் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அங்கிருந்து ஸ்டார்க் போனதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ரோடி சொல்லுவார், எனக்கு வானத்தை மட்டும் கிளியராக வச்சிரு, கீப் த ஸ்கைஸ் கிளியர் அப்படின்ட்டு போவார். ஸோ எந்த ஒரு அட்டாக்கும் நடக்கூடாது, ஃப்ளைட்ஸு ஜெட்ஸு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் பேபி இந்த டைலாகோட சரி இதுதான்ப்பா நீ கடைசி அப்படிங்கிறத ஒரு வாழ்நாளிலேயே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி கதைகள் இருக்கு. அதில் ஒரு இது தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு வந்து பெப்பர் சொல்லுவாங்க. செக்டர் 16க்குள்ளே ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க பார்த்தது வந்து மார்க் 1 ஓபியா ஸ்டெயினோட அயன்மாங்கர் சூட் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அயன்மேனோட மார்க் 1ஓட இன்ட்ரோவும் அயன்மாங்கரோட இன்ட்ரோவும் ஒரே மாதிரி இருக்கும், சிமிலாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த இடத்துல அயன்மாங்கர் வந்து பெப்பரை துரத்திட்டு வர சீனை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே அவெஞ்சர்ஸ் 1ல வந்து ஹல்க்கு வந்து நேட்டை வந்து துரத்திட்டு வர சீனாக இருக்கும். பாட்டனோட அட்டாக் ட்ரை கேரியரில் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்க்கு வந்து ரூடா மாதிரி நட்டாஷாவை துரத்திட்டு வருவார். ஸோ அந்த சீனும் இந்த சீனும் எக்ஸாக்டான ரெப்ளிகா சீன் தான். ஸோ ரீக்ரியேட் பண்ண அதே சீன் தான். அதே மாதிரி அயன்மாங்கர் அயன்மேனோட ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெப்பரை அட்டாக் பண்ணுறதுக்கு நீ இருந்தது போதும் அப்படின்னு பெப்பரை கொல்றதுக்கு வரும்போது வந்து கரெக்டாக ஸ்டாக்கோட இன்ட்ரோ ஆயிரும். அந்த இடத்துல ஸ்டாக் வந்துடுவார். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யார் மேலேயும் ஒரு லவ் அப்படின்னு வராத ஒரு ஆள் வந்து ஒரு லவ் வந்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் மேலே தான். அவர் அறியாமல் அவருக்கு லவ் வந்திருக்கும். ஸோ அந்த கோவத்தில் வந்து ஃபைட் சண்டை நடக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சீன் என்ன ஜஸ்ட் எண்ட் கேம் பை தேனோஸ் அந்த இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் கேமில் வந்து டோனி வந்து 2ஆக பிக்கிறக்காக தேனோஸ் வந்து தலைக்கு மேலே தூக்குவார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தோர் மியால் கேப்டன் வந்து மியால் வச்சு அடிக்கலைன்னா அந்த இடத்துல தேனோஸ் வந்து தோர் அயன்மேனை வந்து 2ஆக பிச்சிருப்பாரு. ஸோ அதே சீன் தான் இங்கே வரும். அயன்மாங்கர் வந்து டோனி தலைக்கு மேலே தூக்கி 2ஆக பிக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ஸோ இந்த சீனை தான் எடுத்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அயன்மேன் அவர் எப்படி ஆரம்பிச்சாரோ அதே ஸ்டோரி அப்படியே முடிகிற மாதிரி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டாக் வந்து ஆர்க் ரியாக்டர் பிளிங்க் ஆகி உயிர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதே தான் எண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்க் ரியாக்டர் வந்து தெளிவாக எரியும், ஆனால் ஸ்டாக் செத்துருப்பாரு. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் அப்படியே கொண்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் லாஸ்ட் படத்துக்கும் அப்படியே நிறைய ரெசிம்லேட் ரெப்ளிகா கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஓபியா ஸ்டெயின் கூட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் பவர் செஸ்ட் பீஸ்லேருந்து ஃபுல் த்ரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42லேருந்து 19% மாறிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து 13%, 11% மேலே பறந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐசிங் ப்ராப்ளம்காக எப்படி ஓபியா ஸ்டெயினை டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டாக் யோசிச்சு இது பண்ணும்போது மேலே போகும்போது ஸோ ஐசிங் ப்ராப்ளத்தை இது பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாவிஸ் பின்னாலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் 13%, 11%, 7%. 7%க்கு அப்புறம் ஸ்டாக் சொல்லிட்டு இருக்காது, எனக்கு அந்த நம்பர்ஸ் ஸ்க்ரீனில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன்மாங்கர் கிளைம் பண்ணி பூஸ்டரை டேமேஜ் பண்ணிடுவார் ரைட் லெக்கில் இருக்கிறது. ஸோ அதுக்கு மேலே ஸ்டாக்னாலே மேலே போக முடியாது. அதுக்கப்புறம் இது ஓகே, என்ன எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது, ஆனால் ஐசிங் ப்ராப்ளத்தை எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு ஸ்டாக் கேட்டு தட்டினோன்னுமே அயன்மாங்கர் சூட்டோட கீழே விழுந்துருவார் ஓபடியா ஸ்டெயின். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் 2 வந்து பேலன்ஸ் இருக்கிற எமர்ஜென்சி பேக்கப் பவரில் இருக்கிற 2% தான் லெஃப்ட் ஆகும். ஸோ கீழே வந்தோடனே லெஃப்ட் க்ளோவை கழட்டிடுவார் ஸ்டாக். பார்த்தீங்கன்னா ரைட் பூட் போயிடும், பூட் ஜெட் போயிடும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற க்ளோவை கழட்டிடுவார். ஸோ ஈவனாக பேரலைஸ் பண்ணுறீங்க லெஃப்ட் லெக், ஐ மீன் ரைட் லெக் அண்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டையும் ரிமூவ் பண்ண வருவார். அதுக்குள்ளே அயன்மாங்கர் வந்ததுனால ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணிடுவார். ஸோ இவனை எப்படியாச்சும் இது பண்ணணும், தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் மெக்கானிசம் இருக்கும் பார்த்தீங்களா அயன்மாங்கர் சூட்டில், அதை வந்து பிச்சு தனியாக எடுத்துருவார். இதுவே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லேயுமே ரெப்ளிகேட் ஆயிருக்கும். கேப்டன் ஷீல்டில் அடிக்கிறது மூலியமா அயன்மேனோட மார்க் 50ல் இருக்கிற டார்கெட்டிங் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து அயன்மேன் 1ல் பண்ணியிருக்காங்க. ஸோ அயன்மேன் 1 எங்கே இருக்குது, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் எங்கே இருக்குது, அதே மாதிரி அயன்மேன் 1 எங்கே இருக்குது, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருக்குது எங்கே இருக்குது, அதே மாதிரி அயன்மேன் 1 எங்கே இருக்குது, அவெஞ்சர்ஸ் 1 எங்கே இருக்குது. ஸோ மெஜாரிட்டி எம்சியூவில் வந்த எல்லா படத்துக்கும், ஐ மீன் சொல்லப்போனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சாகாக்குள்ளே வந்த ஃபேஸ் 1, 2, 3ல வந்த எல்லா படத்துங்களுக்கும் ஒரு சிமிலாரிட்டி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அயன்மேன் 1ல இருந்து மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே டைம் வந்து கொஞ்சம் டைம் டியூரேஷன் குறையும், எக்ஸப்ட் ஃபார் கேப்டன் அமெரிக்கா மூவிஸ். அதை வந்து ரொம்ப பெரிய படம்னு சொன்னால் இதுதான். ஃபர்ஸ்ட் படமே நல்லா டீட்டெயில்டாக எடுத்திருப்பாங்க. நிறையா சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்திருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் 1ல எடுத்திருப்பாங்க, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல எடுத்திருப்பாங்க, கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லையும் எடுத்திருப்பாங்க.
அது போக அந்த ஆர்க் ரியாக்டரோட ரூஃபே பார்த்தீங்கன்னா செஸ்ட் பீஸில் இருக்கிற டிசைனில் தான் இருக்கும். ஸோ அந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் ஆர்க் ரியாக்டரோட டிசைனுமே ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த செஸ்ட் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ப்ரோட்டோடைப்னு ஸ்டாக் வந்து மென்ஷன் பண்ணுவார். ஆனால் கிடையாது, அதுதான் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் உருவாக்குன ஒரு மாஸ்டர் பீஸ்னா அதுதான். அவர் சொல்லுவார், ஹவர்ட் ஸ்டாக் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, மை கிரேட்டஸ்ட் கிரியேஷன் வந்து நீ தான் டோனி அப்படிங்க. அந்த மாதிரி டோனியோட கிரேட்டஸ்ட் கிரியேஷன் வந்து மார்கன்னு சொல்லுவீங்க. பட் இதுவும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரியேஷன் தான். இந்த ஆர்க் ரியாக்டர் மினியேச்சர் ஃபர்ஸ்ட் ரியாக்டர் இப்போ கிரியேட் பண்ணது. இது வரைக்கும் இன்னுமே எண்ட் கேமுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூனரில் விடுற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதை வச்சு ஃபியூச்சரில் ஒரு படம் வரும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக பாருங்கள். ஃபியூச்சரில் அந்த ஆர்க் ரியாக்டரை வச்சு மட்டும் ஒரு படம் வரும். ஸோ இந்த ஃபைட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வைப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதில் ரோடி கொடுத்துருக்க நியூஸில் வந்து இருக்கும், நைட் நடந்த ஃபைட்டில் வந்து ஹைவே டேமேஜ் ஆச்சு. ஸோ மக்கள் எல்லாத்தையும் ரீரூட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த ஆர்க் ரியாக்டர் பிளாஸ்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஷட் டவுன் ஆகும் பவர். ஸோ அந்த பவர் வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு, சிட்டியில எல்லாம் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அதே இடத்துலயே நல்ல கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் ஓடிட்டு இருக்கிறதுல போட்டிருக்கும் டேமேஜ் கண்ட்ரோல். ஸோ இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ரிப்போர்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனில் வரும். ஸோ இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸ், கேப்டன் அமெரிக்கா, எண்ட் கேம், அடுத்த அவெஞ்சர்ஸ்லையும் வந்த மாதிரி ஸ்பைடர்மேனில் வர ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் த ஹோமில் மேஜர் பிளாட்டே இந்த டேமேஜ் கண்ட்ரோல் தான் ப்ளே பண்ணும். ஐ மீன் ஹோம் கம்மிங்கில். ஸோ அந்த டேமேஜ் கண்ட்ரோலை வந்து அயன்மேன் ஒன்லியே காட்டிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில்ஸும் இப்போ நீங்கள் ஒரு MCU மார்வல் படம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு டிவி ஓடிட்டு இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா அதில் ஊர்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ லட்சக்கணக்கான டீட்டெயில்ஸை கொட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து அங்கே யாரும் இன்ஜூரி ஆகலை, ஆர்க் ரியாக்டர் மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால, ஸ்டாக் இண்டஸ்ட்ரியில் மால் ஃபங்க்ஷன் ஆனது எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் SIAன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன். அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ டெக்னிக்கல் ப்ரீச் ஆனதுனால, பிரேக் த்ரூ ஆனதுனால வந்து ஸ்டாக் இண்டஸ்ட்ரி ஷேர் வந்து ஹையாக இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து வெப்பன் மேனுஃபேக்சரிங்கை க்ளோஸ் பண்ணுறதுனால கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எவ்வளோ குறைய போகுது, 40%. பேப்பர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, 56.4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதே படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சோர் ரேஞ்சில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எந்த அளவுக்கு குறைஞ்சதோ அதை விட பல மடங்கு அதிகமாயிட்டே இருக்குது, இன்னும் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்சன் உள்ள ஒரு கோல்சன் வந்து உங்களுக்கு 90 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது நீங்கள் ஸ்டேஜுக்கு இருக்குது ஸ்பீச் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அதே மாதிரி அந்த நியூஸில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டேங்க் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹவர்ட் ஸ்டாக்கோட மெமரியல் பார்க் பீச்சில் வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் எல்லாமே அந்த டிவியில் ஓடிட்டு இருக்கும். அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரீவாச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, இந்த படத்தை நான் இது வரைக்கும் ஒரு 20 தடவை பார்த்துருப்பேன். பட் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டீட்டெயில், மைன்யூட்டான டீட்டெயில்ஸ். இதுவே நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு தான் ரோடி சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் கிறிஸ்டின் வந்து அங்கே கிறிஸ்டினும் இருப்பாங்க, கிறிஸ்டினும் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாக் வந்து பதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஐ ஆம் அயன்மேன் அப்படிங்கிற அந்த ஐகானிக் டைலாக். ஸோ இதுலேயே எவ்வளோ ஐகானிக் வாக் ஆச்சு, ஐகானிக் போஸ் ஆச்சு, ஐகானிக் டைலாக்ஸ் ஆச்சு, ஐகானிக் ஸ்டில்ஸ் ஆச்சு. ஸோ இந்த அயன்மேன் ஒன்றில் தான் அப்படியே கொட்டி கிடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டான்லியோட நேம் கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ட்ராக்ல வரும். அதுக்கப்புறம் 10 ரிங்ஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வார் மிஷினாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அயன்மேன் 2க்கான லீடு வந்து கிரெடிட்ஸில் காட்டியிருப்பாங்க. அந்த 10 ரிங் சிம்பிள் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி அயன்மேன் வார் மிஷின் மார்க் 2, அந்த வார் மிஷின் ஷோல்டரில் இருக்கிற அந்த ஷோல்டர் கன்னா மினி கன்னா ரெப்ளிகேட் ஆகி முடிக்கிற மாதிரி மார்க் 2 காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் ரீச் ஆனதுக்கு இன்னும் முக்கியமான காரணம் நிறைய ரெட்ரோ ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ ரெட்ரோ ஸ்டைல்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும், சினிமாட்டோகிராஃபிலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக ரெட்ரோ ஸ்டைல் இருக்கும், டிஜிட்டலைஸ் ஆகிருக்கும், மாடர்னாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஃபேவரோ டேரக்டர் நேம் போடுறது பார்த்தீங்கன்னா சைடில் ஷீல்டோட லோகோவில் தான் போடுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஹோம்லேண்ட் அந்த டைட்டில் கார்டோட ஷீல்டோட சிம்பிள் இருக்கிற இடத்துல தான் டேரக்டரோட நேம் போடுவாங்க. MCU இல்லை அயன்மேன் அந்த ஒரு டேக்லேயே இருக்காது. பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டோட லீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரியோட என்ட்ரி இருக்கும். ஃபியூரி கேட்பாரு, ஸோ நீ ஒரே ஒரு ஆள் தான் சூப்பர் ஹீரோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, ஆனால் மிகப்பெரிய யூனிவர்ஸில் நீ ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
ஸோ மிகப்பெரிய யூனிவர்ஸ். ஸோ இந்த இடத்துலயே எம்சியூ சினிமேட்டிக் யூனிவர்ஸை பில்ட் பண்ண போகிறதையும் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் மீன் பண்ணி சொன்னது வந்து அந்த உலகத்தில் இருக்கிற அந்த யூனிவர்ஸை தான் சொன்னார். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தானே, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க் நீ யாருன்னு தெரியாதே அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்லுவார் டேரக்டர் ஆஃப் ஷீல்டு அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ட்ரோ கொடுத்துட்டு அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு ஒரு இன்விடேஷன், டோக்கன் இன்விடேஷன் கொடுக்கறக்கு வராரு. ஸோ இதோட படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால எண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸோட லோகோ தான் வந்திருக்கும். இன்ட்ரோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இன் அசோசியேஷன் வித் மார்வல் ஸ்டுடியோஸ்னு இருக்கும். அதே மாதிரி படம் முடிகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸ் லோகோ போட்டு தான் முடிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 படத்துக்கு வந்து மார்வல் கிட்ட வந்து ரிலீசிங் ஸ்டுடியோ கிடையாது. ஸோ அதனால பேரமௌண்ட் பிக்சர்ஸோட நேம் டேக் போட்டு தான் முடிப்பாங்க. கம்மியாக பேசுகிறேன்னு நினச்சி 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இப்போ பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தப்பாக சொல்லியிருப்பேன், கம்பல்சரி நிறைய தப்பாக சொல்லியிருப்பேன். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய், பட்டா.